கொஞ்சம் வெளியில கசிஞ்சாலும் அவ்வளவுதானா? இந்த லாரிக்குள்ள அப்படி என்ன இருக்கு? ஓட்டுநர் ஏன் இவ்வளவு பதறாங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து ராணிப்பேட்டைக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை நிரப்பிக்கிட்டு லாரி ஒண்ணு புறப்பட்டிருக்கு. இந்த லாரிய திருநெல்வேலியை சேர்ந்த கோபி அப்படின்றவங்க தான் ஓட்டியிருக்காங்க. அதை தொடர்ந்து இது புதுக்கோட்டை உராலிமலையில இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு லாரியில இருந்து ஆசிட் கசியறத பார்த்த ஓட்டுநர் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள ஆசிட் வேகமா கசிய ஆரம்பிச்சிருக்கு. உடனடியா பக்கத்துல இருக்கவங்களோட உதவியோட இலுப்பூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவல் அறிஞ்சு தீயணைப்பு துறையினரும் அங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போராடி இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்ல ஆசிட் ஏத்திட்டு வந்த அந்த லாரிய பொதுமக்கள் இல்லாத இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க போய் சுண்ணாம்பு கலந்த நீர் அந்த லாரி முழுக்க அடிச்சிருக்காங்க. அமிலம் வெளியேறினா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கிராம மக்களுமே அச்சத்துல ஆழ்ந்திருக்காங்களாமா. தீயணைப்பு துறையினர் போராடி 75% அமிலத்தை அழிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த டேங்கர் லாரி தூத்துக்குடிக்கு புறப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில குளத்து பகுதியில் வெளியேறின இந்த அமிலம் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமா, ஆபத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு அந்த பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் கிராண்ட் பிக்சர்ஸ் தயாரிப்புல அபின் ஹரிஹரன் இயக்கத்துல ஆதித்யா மாதவன் மற்றும் கௌரி ஜி கிஷன் நடிப்புல அதர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.